சௌரனே சௌரியா கேட்டுக்கோ, நல்லா கவனிச்சுக்க. உன்கிட்ட எத்தனையோ தடவை ஒரு விஷயத்துல நீ இப்படி தப்பு பண்ணாத தப்பு பண்ணாத தப்பு பண்ணாதன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்றாரு. நீ என்ன பண்ற? அதை ஒன்றும் கேட்டு அதன்படி வாழ விரும்பல, தப்புல இருந்து விடுதலையாக விரும்பல. ஆனா அதுக்கு மாற என்ன பண்ற? தப்புல தான் இருக்கிற, தப்புல தான் இருக்கிற. அது வரைக்கும் உன் கூட இருந்தவர் இப்ப நீ துணிஞ்சு தப்பு அன்புறதுனால நானே விளைகிறேன்டா, நானே விளைகிறேன். யோசிப்பா, உன் மனசார நீ துணிஞ்சு தப்பு பண்றவனா இருந்தால் எத்தனை தடவை உன்னை எச்சரிச்சிருப்பாரு, உன்னை எச்சரிச்சிருப்பாரு. நீ சினிமா பார்க்கல, மொபைல்ல சினிமா பார்க்கல, உன்னை எச்சரிச்சிருப்பாரு. எச்சரித்தும் உன்னை நீ கேட்கல, கேட்கல. என்ன பண்ணுறாரு அவர்? நானே வெளியே போயிடுறப்ப உன் கூட இருக்க விரும்பல, நானே வெளியே போயிடுறாரு. இன்னைக்கு நிறைய சகோதரிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் சகோதரிகளுக்குள்ளும் தேவன் இல்லை. அருமையான சௌரியே சௌரனே, உன் வாழ்க்கையில இதை குறித்து நீ ஏன் கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? என் கூட இருந்தா எனக்கு ஏங்க இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை? நீ வேதனையோடு இருக்கிற, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்துமை ஆராதிக்க வைத்தீருமே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த பிரசங்கத்தின் தலைப்பு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற தலைப்பு. தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். வேதம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்கிற பெயரிடுகிறார்கள். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன். அப்படின்னா இயேசு ஒருத்தன் கூட இருந்தாருன்னா தேவன் அவனோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். பழைய நாட்களில் ஊருக்கு பேர் வச்சாலும் மனிதருக்கு பேர் வச்சாலும் அர்த்தத்தோடு பேர் வைப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு நாய்க்கு ஆண்ட்ரூன்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு வீட்டுக்கு போனேன், பையன் வாட்ட சாட்டமாக இருக்கான், டிங்குன்னு பேர் வச்சுருக்காங்க. டிங்குன்னா என்னங்க அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. சும்மா அதாவது பாண்டியன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்களாம், டெலிவரி அங்கே ஆச்சான் பாண்டியன் ட்ரெயினில். அதனால் பையனுக்கு பாண்டியன் போ. என்ன பண்ணுவீங்க? எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க உண்டு, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்க. அப்போது பையன் பிறந்தா உங்கள் அப்பா பேரும் எங்கள் அப்பா பேரும் சேர்ந்து வரணும் அப்படின்னு பேச்சு. கடைசியில் பொண்ணு பிறந்தா உங்கள் அம்மா பேர் எங்கள் அம்மா பேர். இப்போ என்னாச்சு? பொண்ணு பிறந்துச்சு, பிறந்தது நிமித்தமாக பேர் வைக்கணும். இப்போ பொண்ணுக்கு பையனுக்கு அம்மா பேர் அன்னத்தாய், பொண்ணுக்கு அம்மா பேர் ஞானமணி. இப்போ எப்படி இது என்ன அன்னத்தாய் ஞானமணினா ரொம்ப பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குன்னு அன்னத்தாய்க்கு தாயை எடுத்துட்டு அண்ணன் எடுத்தாங்க, ஞானமணிக்கு ஞானத்தை விட்டுட்டாங்க, அன்னமணின்னு பேர் வருது.
சவுத்துலலாம் அன்னமணிலாம் வச்சுருப்பாங்க. அன்னமணின்னு பேர், இது பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குன்னு அன்னபெல், இப்போ அன்னபெல் அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா பெல்னா மணி, இப்போ அன்னபெல் அப்படின்னு வச்சாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒன்றும் கிடையாதுங்க. வசனம் சொல்லுது, அவன் பேருக்கேற்றபடியே அவன் இருக்கிறான்னு இருக்கு. அவன் எப்படிப்பட்ட பேர் வச்சாங்களோ அந்த நோக்கத்தில் அவன் இருப்பான்னு தான் வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி கூப்பிடுவாங்க? சாமு சாமு சாமு. இது கிடையாது. வச்சது பேர் சாமுவேல், ஆனால் கூப்பிடுறது சாமு. என் பேர் அற்புதராஜ் சாமுவேல். எனக்கு சின்ன பிள்ளைகளை உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு சொல்ல தெரியல, அற்புதராஜ்னு முழுசாக சொல்ல தெரியல. நான் அற்புதராஜ் சொல்கிறது பதிலாக அற்பாஜி அற்பாஜி அப்பாஜின்ட்டேன் அப்பாஜின்ட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊரில் அப்பாஜின்னு தான் சொல்கிறாங்க. பேர் மறி போச்சு. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் அற்புதராஜ் சாம்பல். ஏன் அற்புதராஜ் வச்சாங்க தெரியுமா? நான் டெலிவரி ஆகும்போது ஒருத்தரும் இல்லை, அமாவாசை நேரம் ஒருத்தரும் இல்லை, அந்த நேரத்தில் பண்ணிட்டான். அற்புதமாக பிறந்தான்னா அற்புதராஜ்னு வச்சாங்க. சரி, ஒரு கிறிஸ்தவ பேர் வைக்கணும்னு சொல்லி சாமுவேல்னு வச்சாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தோடு வச்சாங்க. இன்றைக்கெல்லாம் பேரை வைக்கிறாங்க, புதுசு புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, தேவனுக்கு எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையாய் செய்யுங்கள்னு இருக்கு. எதை செஞ்சாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செஞ்சிடணும். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் யாரு? பிதா. இயேசு ஒருத்தன் ஏற்றுக்கொண்டா அவன் இம்மானுவேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்ப தேவன் அவனோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். தேவன் அவனோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். கவனமா கேளுங்க. இப்போ எல்லாரோடையும் தேவன் இருப்பாரா? எல்லாரோடையும் தேவன் இருப்பாரா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். போதும், வேதம் சொல்றது கவனிங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அப்படின்னா பாவம் செய்யற யாரா இருந்தாலும் சரி, அவனோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். அருமையான சௌர்ணே சௌரியை கேடு, பாவம் செய்கிற யாரா இருந்தாலும் அவன் கூட இருக்க மாட்டார். அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், காணிக்க போடலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம். ஆனால் பாவத்தோடு கூட வாழ்கிறவளாய் இருந்தால் அவன் கூட கர்த்தர் இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். அப்படி இருக்காம போனதுக்கு காரணம் தெரியுமா? அவன் சாத்தா அவனுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். சாத்தா அவனுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். பாவம் செய்கிற வரைக்கும் சாத்தா அவனுக்குள்ள இருக்கிறான், கர்த்தர் இருக்கவே மாட்டார். அப்படியானால் உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்துட்டோமே, வேதம் அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டோம். அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். அப்போ ஒருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் இல்லையா? அப்படியானால் பாவம் செஞ்சவங்கிட்ட கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு வச்சுக்குவோம். எப்படி ஒருவனுக்குள்ள கர்த்தர் வருவார்? வேதம் சொல்லுது, 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார். போதும். என்ன சொல்லுது வேதம்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்படியானால் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்களே, அப்ப எப்படி ஒருத்தன் கர்த்தரோடு இருக்க முடியும்? கர்த்தரோடு இருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. கர்த்தரிடத்தில் வர்றது வேற, கர்த்தரோடு இருக்கிறது வேற. கர்த்தரிடத்தில் வர்றது வேற, கர்த்தரோடு இருக்கிறது வேற. என்ன எழுதியிருக்குது பாருங்க, கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருக்கணும், ஒரு மனுஷோடு இருக்கணும்னா இந்த மனுஷனோ மனுஷியோ கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தரிடத்தில் வரணும்னு சொல்லலை, கர்த்தரோடு இருக்கணும். அப்போ யார் கர்த்தரோடு இருப்பாங்க? யார் கர்த்தரோடு? எந்த மனுஷன் மனம் திரும்பி பாவங்களை மனஸ்தாப்பட்டு இயேசுவிடத்துல சொல்லி, ஐயோ எனக்காக அடிக்கப்பட்டாரு, ரத்தஞ்சினாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் எழும்பினாரு என்று சொல்லி விசுவாசித்து மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்றானே, அவன் கர்த்தர்ட்ட வந்திருக்கிறான். இப்போ இயேசுவோடு இருக்கணும்னா என் மனைவி என் கூட இருக்கிறா. எப்போ இருந்து?
1975 மே மாதத்துலேருந்து என் கூட இருக்கிறா. காரணம் என்ன? அவளுக்கும் எனக்கும் உடன்படிக்கை நடந்தது திருமணத்தில், அதனால என் கூட இருக்கிறா. அப்படியே ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும்னா முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அவர் கூடவே இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை பண்ணுறது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஆங்கிலம் சொல்கிறேன் பாருங்க, வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞான ஸ்நானம்னாலே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்க. எங்க ஸ்நானம்ங்கிறது வேற, குளிக்கிறது. அது ஏன் ஞான ஸ்நானம்னு பேர் வச்சுது? இப்போ தண்ணியில் முழுகத்தான் போகிறாங்க, குளிக்கிறாங்க வச்சுங்க, ஸ்நானம் வச்சுங்க. ஏன் அதுக்கு ஞான ஸ்நானம்னு வந்தது? ஞான ஸ்நானங்கிறது அர்த்தம் என்ன? ஞானம் ப்ளஸ் ஸ்நானம். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா? ஞானம் யோபு 28:28 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம்னு இருக்கும். சரி, கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து சுத்தமா மாறுறாங்களோ அவர்கள் யார்? யார் ஞானம் உள்ளவர்கள். அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞானம் உள்ளவன் ஆகி ஸ்நானம் எடுக்கிறவன் தான் ஞான ஸ்நானம் பெற்றான் அர்த்தம். எப்படிங்க ஞான ஸ்நானம் வந்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவ உணர்வு வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெறான். மன்னிப்பு பெற்ற பிறகு அவன் தேவனுக்கு பயப்படுறதுனால ஞானம் வந்தது. இந்த ஞானத்தினால ஸ்நானம் எடுக்கிறது தான் ஞான ஸ்நானம். இன்னைக்கு அப்படி இல்லையே. கரெக்டாக இவங்க ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கிட்டேன். அவங்க எடுக்க சொன்னாங்க, நான் எடுத்துட்டேன். இதெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒத்தே வராதுங்க. இதெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒத்தே வராது. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணால் 2 பேரும் வாழ முடியாது. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானம் ஸ்நானம் எடுக்கணும். அதுதான் கரெக்ட். அப்படி செய்தால் அவர்கள் இயேசுவோடு இருக்கிறாங்க. உடன்படிக்கை பண்ணிட்டாங்களா? இயேசுவோடு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ இயேசு நம்ம கூட இருக்கிறார். அப்படிதானா? இப்போ இம்மானுவேலா இயேசு இருக்கிறாருன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? இருக்கிறார். இது வரைக்கும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராவது இருந்தால் நல்லா கவனிச்சிங்க, உங்க கூட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. இயேசு கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை, வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட வந்தவெல்லாம் இயேசுவோடு இருக்கிறவன் இல்லை. இயேசுகிட்ட இருக்கிறது வேற, வர்றது வேற. அப்படி ஆனால் மனம் திரும்பி நீங்க பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னால் நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கவனமா கேளுங்க. ஆவிக்குரிய உலகத்துல 3 விதமான ஒரு கூட்டத்தார சொல்றேன். 3 விதமான ஒரு கூட்டத்தார். கர்த்தர் தம்மோடு இருந்தும் அறியாத கூட்டம். 2, கர்த்தர் தம்மோடு இல்லாதிருந்தும் தம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற கூட்டம். 3, கர்த்தர் தம்மோடு இருப்பதை அறிக்கையிடுகிற கூட்டம். நீங்க எந்த கூட்டங்கிறத நீங்க நம்ம செய்தியில பார்த்துக்கலாம். சரிதானா? 1, கர்த்தர் தம்மோடு இருந்தும் அறியாத கூட்டம். 2, கர்த்தர் தம்மோடு இல்லாதிருந்தும் இருக்கிற மாதிரி எண்ணுகிற கூட்டம். 3, கர்த்தர் தம்மோடு இருக்கிறதை அறிக்கை செய்கிற கூட்டம். சரி, முதல் கூட்டத்தை பார்ப்போம். கர்த்தர் தம்மோடு இருந்தும் அறியாத கூட்டம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இப்ப கர்த்தருடைய தூதனானவர் இருக்கு. தூதனானவர்னா யாரு? இயேசு. இப்ப அவர் என்ன பண்றாரா? சொல்றாரு, தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்போ கிதியோனோடு கூட இருக்கிறாரா? கிதியோன் சொன்னது கர்த்தர். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்றாரு. சரி, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு பதில் 13 வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். என்ன சொல்றாரு? ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இது ஏன் நேரிடும்? அப்படின்னா இந்த மீதியானியர்கள் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்குது, கர்த்தர் எங்க கூட இருந்துச்சுன்னா ஏன் நாங்க கஷ்டப்படணும், ஏன் நாங்க இந்த வேதனை அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அருமையான சௌரனே கவனமா கேட்டுக்கோ. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தாலும் உனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், வேதனை வரத்தான் செய்யும். நீ எனக்கு கர்த்தர் ஏன் கூட இருக்க, ஒரு பிரச்சனை இல்லை, வேதனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் கூட இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும், வேதனைகள் வரத்தான் செய்யும், ஒரு வியாதிகள் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் கூட இருப்பாரா? இருப்பார், இருப்பார். இருந்தாலும் வரும். கிதியோன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் சொல்றான், கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படணும், நான் ஏன் இவ்வளவு வேதனைப்படணும், நாங்க ஏன் இவ்வளவு துன்பப்படணும்னு சொல்றான். அப்படி என்ன துன்பப்பட்டாங்க, என்னதான் துன்பப்பட்டாங்க? 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் மெல்ல மெல்ல வாசிங்க பார்ப்போம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இப்பொழுது ஆளுகை செய்கிறதோ மீதியானியர்கள். மீதியானியர்களுக்கு பயந்து அவங்க எங்க போறாங்களா? அடைக்கலமா இருப்பதற்கு மலைகள்லையும் குகைகள்லையும் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தேசமே அவங்க தேசம். ஆனால் மீதியானியருடைய கை பலத்தது நிமித்தமாக அவங்களுக்கு முன்னால் நிற்க முடியல. அதனால குகைகளிலும் மலைகளிலும் போய் ஒளிந்து கொண்டாங்க, அவங்களை அடைக்கலமாக்கி கொண்டாங்க. சொந்த ஊர்ல இருக்கிறவங்க இருக்க முடியல. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து என்னவா விதை விதைக்கிறாங்க. அமலேக்கியர், மீதியான கிழக்கத்தி புத்திரர் விரோதமா எழும்பி வர்றாங்க. அருமையான சௌரியை நல்லா கவனமா கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானம் நடத்தியோ அன்னைக்கு உன் கூட இருக்கிறார். ஆனால் போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, கர்த்தர் என் குடும்பத்தில் இருந்தா எனக்கு எதுங்க இந்த வேதனை, கர்த்தர் குடும்பத்தில் இருந்தா எனக்கு வாழ்க்கையில ஏங்க இந்த பண பிரச்சனை, சர்றத்துள்ள சொல்ற நீ சொல்ற. இங்க அதுதான் கிதியோன்ட்ட நடக்குது. என்ன நடக்குது? அந்த அமலேக்கியர், மீதியானியர், மற்ற கிழக்கத்தி புத்தரெல்லாம் வந்து அவங்க தொல்லை கொடுக்குறாங்க. பாருங்க என்ன செய்யறாங்க பாருங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஆகா, என்னமா இவங்க எல்லாரும் பாளையம் இறங்கி என்னமா விளைச்சலெல்லாம் கெடுத்துடுறாங்களாம், ஆகாரத்தை, ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா இவங்க கர்த்தர் கூட இருக்கிறான்றாங்க, கர்த்தர் கூட இருக்காங்க. அருமையான சௌரியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு வச்சுக்கோ, ரைட் வச்சுக்கோ. இப்போ எனக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஏன் வேதனை வந்துச்சு, எனக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு? அப்ப ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் இல்லையா? அப்படிதான் நீ நினைக்கிற. ஆனா இருக்கிறாரா? கிதியோனோட இருக்கிறாரா? இருந்தும் அப்படி பிரச்சனை வருது. ஒருவேளை இந்த கால வேளையில நீ உனக்குள்ள வாழ்க்கையில, சரத்துல, குடும்பத்துல பிரச்சனை வந்தோடனே ஆமா ஆண்டவர் இருக்கிறாரா, என்னப்பா அது இப்படி பட்ட காலில் படுது, கெடுது, எனக்கு தானே அந்த பிரச்சனை, ஆண்டவர் இருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சந்தேகம் உனக்கு எழும்புது. ஆனால் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். நான் எப்படின்னு ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன், கவனமா கேட்டுங்க. இப்போ 5ஆம் வசனம் வரைக்கும். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். ஓஹோ, தேசத்தை கெடுத்து
வைத்து விட அதில் வருவார்கள். ஐயா நாங்கள் விளைச்சலெல்லாம் விளைய வச்சிருக்கோம், இல்லை ஆகாரத்தை வச்சிருக்கோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு வர்றானே, ஐயோ என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றீங்களே, அப்படி இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? அதை தான் கேட்கிறான். என் கூட கர்த்தர் இருப்பாரானால் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? இந்த காலவெளியில் வந்திருக்கிற அருமையான சௌரியே சௌர்னே, உன் வாழ்க்கையில இதை குறித்து நீ யோசிக்கிற. கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? என் கூட இருந்தா எனக்கு ஏங்க இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை? நீ வேதனையோடு இருக்கிற, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கூட இருந்தும் அறியாத கூட்டம். நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 91ஆம் சங்கீதம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்த. என்ன சொல்றாரு? ஆபத்துல போயிருவாரா, கூட இருப்பாரா? இருந்து தப்புவித்து கனப்படுத்துவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஐயோ ஆபத்தான சூழ்நிலை கர்த்தர் இருக்கிறேன்னு தான் சொல்றாரு, இருக்கிறேன்னு தான் சொல்றாரு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையின் பிரச்சனையை நீக்குவார். நான் இப்படி சொல்றேங்க. ஒரு பையன், படிக்கிற பையன், கல்லூரியில படிக்கிற பையன், ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பையன் ஃபெயில் ஆயிட்டான். உடனே அவன் நினைப்பு என்னவா இருக்குன்றீங்க? கர்த்தர் ஏன் கூட இருந்தா நான் ஏன் ஃபெயில் ஆகுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்றேன், ஏன் ஃபெயில் ஆனா தெரியுமா? கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட அவன் கூட இருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஏன் ஃபெயில் ஆனா தெரியுமா? அவன் ஒழுங்கா படிக்கல, ஃபெயில் ஆனா. ஓ, நீ பாஸ் பண்ணா கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம், ஃபெயில் ஆனா இல்லைன்னு அர்த்தமா? நீ பாஸ் பண்ற, நல்லா படிச்சதுனால பாஸ் பண்ற, படிக்காதனால ஃபெயில் ஆகுற. ஃபெயில் ஆயிட்டு கர்த்தர் என் கூட இல்லையோ, என் கூட இல்லாதனால தான் இப்படி ஆயிடுச்சோ என்ன நீ? அதாவது இந்த சீரிய படைத்தலைவன் நாகமான் தானே, நாகமான் அவன் குஷ்டரோகி. அவனுடைய வீட்டில் இஸ்ரவேலில் உள்ள ஒரு சின்ன பொண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போயிருந்தாங்க. கொண்டு போன இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க நாச்சியார்கிட்ட, நாச்சியார்னா எஜமாட்டி, அதுகிட்ட சொல்லுது, ஏம்மா நம்ம ஐயாவுக்கு குஷ்டரோகம் இருக்கு, அந்த குஷ்டரோகம் சரியாகணும்னா எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, கூட்டிகிட்டு போனீங்கன்னா சோமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. உடனே இவன் மனைவி அவன்கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே நாகமான் போய் ராஜாட்ட ஒரு என்ன கேட்குறான்? நிருபம். அந்த ராஜாவுக்கு ஒரு நிருபம் கொடுங்கன்னு. இந்த ராஜாவுக்கு ஒரு நிருபம் கொடுக்குறான். என் படைத்தளபதி வர்றான், அவனுக்கு குஷ்டம், அதை நீக்கிருங்கன்னு கொடுத்து விட்றான். இந்த ராஜா அந்த நிருபத்தை பார்த்தோன்னா சட்டை கழிச்சுக்கிறான். நான் என்ன அவங்க குஷ்டத்தை சோமாக்குறதுக்கு தேவனா, தேவனா என்கிட்ட அனுப்பிவிடுறான் யுத்தத்துக்கு, அவன் எத்தனை பண்றதுக்காக தான் இப்படி பண்றான்னு சொல்லி கோபத்தில் கழிச்சான் பாருங்க. எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எலிசா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான், நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அவனை என்கிட்ட விடுங்க, என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கிருந்து இப்போ எலிசா கிட்ட வந்தாச்சு. எலிசா கிட்ட வந்தோடனே ரதங்களோட வந்திருக்கிறான், வீரர்களோடு வந்திருக்கிறான். இந்த சூழ்நிலையில எலிசா வெளியே வரல. வேலைக்காரன்னு சொல்லி ஒரு 7 தடவை யோர்தான்ல முழுகிட்டு போக சொல்லுப்பா. இந்த நாகமானுக்கு வந்தது பாருங்க கோபம். இவனோ படைத்தலைவன், ஒரு தேசத்தின் படைத்தலைவன், அவனை எட்டி கூட பார்க்கல. நீ போய் ஆத்துல முழுகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னா இவனுக்கு வந்தது பாருங்க கோபம். ஐயோ, ஓ என்னடா அது, நம்ம ஊர்ல நல்ல ஆறு இல்லைன்னு சொன்னா இங்க வந்து குளிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்த ஒரு சோல்ஜர் சொல்றான், ஏன் ஜமா வருத்தப்படுறீங்க, ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லவா, சின்ன விஷயம் தானே சொன்னாரு, குளிக்க தானே சொன்னாரு, குளிச்சு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னா குளிச்சான். 7வது தடவை முழுங்கின உடனே எப்படி ஆகி போச்சு, அவன் சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல ஆயிடுச்சு. சரிதானா? இப்போ அவன் எண்ணி வந்தது எழுது, நம்ம போனா நம்மளை தொட்டு சோகமாக்குவாரு அப்படின்னு நினைச்சு வந்தான். அப்படிதான் இருக்குது.
நம்மளை தொட்டு சுகமாக்குவார் நினைச்சான். அது நடக்கலன்னு எதுக்கு வந்தேன்? அருமையான சகோதரனே, ஆண்டவர் உனக்கு இதை செய்வார் நீ நினைச்ச, செய்யலையே, அதனால உனக்கும் வருது. எப்படி ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரா இல்லையா, என்கிட்ட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் உன்கிட்ட இருந்து உனக்கு ஏன் சந்தேகம் வருது? 12 சிஷ்யரோடு கூட இயேசு போட்ல போறாரு. கடல் கொந்தளிக்குது, காற்று ரொம்ப அகோரமா இருக்குது. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கூட இருந்தாரா? இயேசு கூட இருந்த போதே அப்ப பிரச்சனை வருமா வராதா? வரத்தான் செய்யும். உன் வாழ்க்கையில் வரும்போது என் கூட இருக்கிறாரா இல்லையா நினைக்காத, கூடவே இருக்கிறார். அதை அறிக்கைப்படும். இன்னைக்கு நிறைய பேர் அதை அறிக்கை பண்றது இல்லை. கடைசியில தான் அதை குறித்து நான் சொல்ல விரும்புறேன். அறிக்கை பண்ற கூட்டம், இயேசு கூட இருந்த போதிலும் கூட நம்பாத கூட்டம். ஏன் நம்பல? இயேசு இருந்த போது என்ன வருது? பிரச்சனை வருது, வேதனை வருது, சோதனை வருது, துன்பம் வருது. அதனால இயேசு என் கூட இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகப்படுற கூட்டம். சரி, இப்ப பாருங்க, உங்க கண்ட்ரோல்ல இயேசு இல்லை. அதாவது நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டா இயேசு என் கூட இருக்கிறார்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ 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 உங்க கண்ட்ரோல் அதுதான். அவன் நாகமான் அவன் இஷ்டத்துக்கு என்ன நினைச்சான்? வந்தா நம்மளை தொட்டு சொஸ்தப்படுத்துவார், இதுதான் அவன் நினைப்பு. ஆனா அதுக்கு மாறா போய் நீ என்ன பண்ணி பிடிச்சுக்கணும்னு அதனால தான் கோவிச்சது. இங்க கவனிங்க, நீங்க உங்க விருப்பத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்தாதான் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க விருப்பம் நடக்கலைன்னா ஆண்டவர் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஏன் நினைக்கிறீங்க? உங்க கூட இருந்தாலும் உங்களுக்கு மாறாக நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கூட இருக்காரா? அதை மட்டும் விட்டுறாதீங்க மனது. ரைட். ஒன்று, கூட இருந்தும் என்ன பண்ண அறியாத கூட்டம். ரெண்டாவது கூட்டம் என்ன தெரியுமா? இல்லாதிருந்தும் இருக்கிறதாக நினைக்கிற கூட்டம். தேவன் இல்லாதிருந்தும் இருக்கிறதாக நினைக்கிற கூட்டம். பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். எல்லாம் எடுத்து வச்சுங்க. சிம்சோனை தேவன் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாய் 20 வருஷம் நியாயம் விசாரிக்கும்படி நியாயாதிபதியாக வைத்திருந்தார், அபிஷேகம் அணிந்தார். கர்த்தர் அவனை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பித்தார். ஆனால் நடந்தது என்ன? அவன் பெண்கள் விஷயத்தில் வீக்கா இருந்தபடினால ஒரு நாள் சோரேக் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு பெண் மேல என்ன பண்ணா சிநேகமாயிருந்தான் என்று இருக்குது. ஒரு பெண் மேல சிநேகமாயிருந்தான் இருக்கு. அப்படின்னா நிறைய பேர் அப்படிதான், என் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஐயா கேட்டா சோசியலா பழகிற மம்மி, சோசியலா பழகிறோம். கடைசியில் சோசியலா பழகிறவங்க சயின்ஸ்ல இறங்கிடுவாங்க. என்ன ஆட்களா இருக்கிறாங்க பாருங்க. சோசியலா ரொம்ப தொட்டு பழகுவாங்களாம். ஐயா அப்படிலாம் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம். எத்தனை வயசு ஆகி போச்சு. சோசியல்ன்றவங்கள நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன புக்லெட் படித்தேன். எனக்கு புக்கு படிக்கிறதே பிடிக்காது. சின்ன ஒரு புக்லெட்டில் ஒரு சம்பவம் இருந்தது. என்னன்னா, பக்கத்தில் 2 பேர் விசுவாசி குடும்பம். ஒரு விசுவாசி குடும்பத்தில் ஒரு பையன், ஒரு வாலிப பையன், வாலிப பொண்ணு. அந்த வாலிப பொண்ணுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸு, வாலிப பையனுடைய ஃப்ரெண்ட்ஸு சும்மா வருவானுங்க. ஃப்ரெண்டுங்கிற முறையில் வந்து போவானுங்க. அப்போ இந்த பக்கத்து வீட்டில் உள்ள விசுவாசி சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் தேவையில்லாமல் நீங்கள் அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் வாலிப பொண்ணு இருக்குது, நீங்கள் அப்படி செய்யாதீங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் அப்படின்னு நினச்சிட்டீங்க? எங்கள் பிள்ளைகளை அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க சிஸ்டர், எங்கள் பிள்ளைகளாம் நல்ல பிள்ளைகள் சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ நாளாச்சு நல்ல ஃப்ரீயாக பழகுறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, இந்த பொண்ணு இருக்குதே, இந்த பொண்ணு ஒரு பையனோட போக வர இருந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டர், பக்கத்து வீட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்கள் பொண்ணு பையனோட போயிட்டு வந்துட்டு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி. சிஸ்டர் பாய் ஃப்ரெண்டு தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை, போங்க சிஸ்டர் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அப்புறம் இரவில் அந்த பொண்ணை கொண்டு ட்ராப் பண்ணுவான். அந்த மாதிரி டீப்பாக பழகிட்டாங்க. பழகின உடனே
இந்த பக்கத்து வீட்டு சகோதரிக்கு ஒரு அச்சம், ஐயோ இந்த பொண்ணு கெட்டப்படாதே, ஆகையினால ஒரு அடம் போடணுமேன்னு சொல்லி, சிஸ்டர் உங்கள் மக இப்படி வருது, நாளைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன நடக்குது, ஆகையினால தயவு செய்து அப்படி பழக விடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறாங்க, கருப்பு கண்ணாடி போட்டவனுக்கு எல்லாம் கருப்பாக தெரியும் சிஸ்டர், பிளைன் கிளாஸ் போட்டவனுக்கு பிளைனாக தெரியும் சிஸ்டர், அதெல்லாம் என் பொண்ணு அப்படி இருக்காது அப்படின்ட்டு. சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுது, ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிடுச்சு. சரி, நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு வந்து, சில மாதங்கள் கழிச்சு 7 மணிக்கு வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டுருக்குது. ஒரு சத்தம் என்னன்னு திறந்தா இந்த சௌரி பட்டாறு பொத்துன்னு விழுந்து, பக்கத்து வீட்டு சௌரி பொத்துன்னு விழுந்து, சிஸ்டர் நீங்க சொன்ன போதெல்லாம் கேட்கலையே, ஐயோ நீங்க சொன்ன போதெல்லாம் கேட்கலையே, என் பொண்ணை நம்புனே, இன்னைக்கு என் பொண்ணு 4 மாசம் முழுவாம இருக்காளமே. இந்த பக்கத்து வீட்டு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாரின்லாம் இது சாதாரண சிஸ்டர், விட்டுருங்க சிஸ்டர். ஹலோ கேளுங்க, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுலாம் சுத்தாத, டச் பண்ணாத. இந்த சிம்சோன் பெண்கள் விஷயத்தில் வீக்கா இருந்தபடினால அந்த பெண்ணோடு கூட சிநேகமாயிருந்தான். நாட்கள் ஆயிட்டு மடியில படுக்கிற வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அவள் வந்து வேசி, அவளுக்கு வேண்டியது துட்டு தான். இப்போ அந்த தேசத்தில் உள்ளவங்க அவன் மூலம் எப்படியாவது அவனை பிடிச்சிடலான்னு சொல்லி வீரர்கள் வர்றாங்க, பெலிஸ்திய வீரர்கள் வர்றாங்க. அப்போ அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. அவன் பலம் எதில் இருக்குதுன்னு சொன்னால் 3 தடவை சொல்கிறான், பொய்யா சொல்கிறான், பொய் சொல்கிறான், 3 தடவை பொய் சொல்கிறான். கர்த்தர் பாதுகாத்தாரு, கவனமாக கேட்டுங்க, பாதுகாத்தார். 4வது தடவை அவன் உள்ளது சொன்னான், தூங்க வச்சா, மடியில முடிய சிரைச்சாங்க. இப்போ பலம் போயிட்டு, இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19 to 21 வரைக்கும். அவள் அவனை மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, யாரு? இந்த தெளிலாள் அவனை மடியிலே தூங்க வைக்கிறாள், நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். தன்னை விட்டு விலகினதை அறியாமல். ஆனா ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டாருங்க. ஆனா அது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் யூஷுவலா நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்கிறார்ப்பா அப்படிதான் நினைக்கிறான். அருமையான சௌரிய கேள், 3 தடவை அவன் தப்பு பண்ணான், பொய்யா சொன்னான், எஸ்கேப் பண்ணி விட்டாரு. கடைசியில் அந்த பொய்யில அவன் அந்த பெண் விஷயத்தில் ஆழமா போனதுனால நானே விலகிறேன்பான்னு விலகிட்டாரு. சௌரியா கேட்டுக்கோ, நல்லா கவனிச்சுக்க. உன்கிட்ட எத்தனையோ தடவை ஒரு விஷயத்துல நீ இப்படி தப்பு பண்ணாதன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்றாரு. நீ என்ன பண்ற? அதை ஒன்னும் கேட்டு அதன்படி வாழ விரும்பல, தப்புல இருந்து விடுதலையாக விரும்பல. ஆனா அதுக்கு மாற என்ன பண்ற? தப்புல தான் இருக்கிற. அது வரைக்கும் அவன் கூட இருந்தவர் இப்ப நீ துணிஞ்சு தப்பு பண்ண விரும்புறதுனால நானே விலகிறேன். யோசிப்பார், உன் மனசார நீ துணிஞ்சு தப்பு பண்றவனா இருந்தால் எத்தனை தடவை உன்னை எச்சரிச்சிருப்பாரு? நீ சினிமா பார்க்கல, மொபைல்ல சினிமா பார்க்கல, உன்னை எச்சரிச்சிருப்பாரு. எச்சரித்தும் உன்னை நீ கேட்கல.
என்ன பண்ணுறாரு அவர்? நானே வெளியே போயிடுறப்ப உன் கூட இருக்க விரும்பல, நானே வெளியே போயிடுறாரு. இன்னைக்கு நிறைய சகோதரிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் சகோதரிகளுக்குள்ளும் தேவன் இல்லை, ஆனாலும் இருக்கிற மாதிரி வரும். இந்த கார் ஓட்டுறவங்களுக்கும் தெரியும், வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, ஓடிக்கிட்டே இருக்கும்போது இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் தூரம் ஓடுமா? வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? கார் ஒழுங்காக ஓடுறாப்பான்னு. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்தோன்னே ஓ நல்ல பிரதர் நல்ல சிஸ்டர்னு நல்லா இருந்தா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அருமையானே. ஆனால் உனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் நீ தவறு செய்யல. ஆண்டவர் எத்தனையோ தடவை எச்சரித்து நீ பாவம் செய்யலையா? உன்கிட்ட இருக்கிறான்னு நினைச்சா உன்னை விட்டு போயிட்டார் போ. ஆனா நீ என்ன நினைக்கிற? நான் தான் சர்ச்சுக்கு போறேன்ல, நான் தான் காணி கொடுக்குறேன்ல, நான் தான் பாட்டு பாடுறேன்ல, நான் தான் உள்ள இருக்கேன்ல, நான் தான் ஜெபம் பண்றேன்ல, கர்த்தர் ஏன் கூட இருக்கு? நோ நோ, அவர் எப்போ போயிட்டார் போ. போனது உனக்கே தெரியாது. சிம்சோனுக்கு ஆண்டவர் போனது அவனுக்கே தெரியல. 3 தடவை எச்சரிச்சாருங்க. 3 தடவை எச்சரித்தோம். அந்த பெண் விஷயத்தில் அவன் மாறல, பொய்யா சொல்றான். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட எத்தனையோ தடவை எச்சரிச்சார், தப்பண்ணாத எச்சரிச்சார். நீ அந்த எச்சரிப்பை கேட்டும் நீ துணிஞ்சு தப்பு செய்யற உன்கிட்ட இருப்பார் நினைக்கிறியா? போயிட்டா இருப்ப. நீ என்ன நினைக்கிற? இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு வண்டி ஓட்டுற மாதிரி ஓடுற. வேதம் அழகா சொல்லுது. உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். சரி, ஆகையால் அவர் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அருமையான சௌரிய சௌனே கேள், வேதம் சொல்றத பார். அசுசியான காரியம் உன்னிடத்திலே கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கு. அப்படி ஆனால் என்ன? அசுசியான காரியத்தில் நீ டேராவே இருக்கிற, ஏதோ ஸ்லிப் ஆயிட்ட அப்படின்னா ஆண்டவர் மன்னிக்க தயார். ஏதோ ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை ஸ்லிப் ஆயிட்ட மன்னிக்க தயார். நீ தான் ஆண்டவர் எழுப்பி மன்னிப்பு கொடுத்த பிறகும் எழுப்பி விட்டா மறுபடியும் நானே குதிப்பேன்னு சொல்லி அந்த பாவத்துக்குள்ள இருக்க நினைக்கிறியே? உன்னிலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாது. அப்போ உன்கிட்ட அசுசியான காரியத்தை பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, உன்கிட்ட இருப்பார் நினைக்கிறியா? நீ ஆனா உத்தமமா தான் நினைக்கிற. சபைக்குள்ள வர்றது என்ன? ஐயோ, பைபிள் படிக்கிறது என்ன, காணிக்க போடுறது என்ன, ஜபம் பண்றது என்ன, வீட்டில் என்ன பண்றது, எல்லாம் உத்தம மாதிரி நடிக்கிற. ஆனால் கர்த்தர் உன்கிட்ட இல்லையே. ஏன்னா உன்கிட்ட அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போயிட்டாரு. நீ என்ன நினைக்கிற? என் கூட ஏசு இருக்கிறார், உங்களை இல்லைம்மா. ஐயா இல்லை, எங்க உன் கூட என் கூட ஏசு இல்லைன்னா வாழ்ந்து வேஸ்ட்டுங்க. எங்க நம்ம ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம இப்படிலாம் வாழ முடியுமா? ஜபத்துக்கு வர முடியுமா? பைபிள் படிக்க முடியுமா? ஜபம் பண்ண முடியுமா? நம்ம ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னாலும் இதெல்லாம் நடக்க முடியுமாங்க? முடியும். நான் எப்படின்னு சொல்லட்டா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில் இல்லை. என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். சும்மா கத்தாவேன்னு சொல்றவன் போக மாட்டான். அப்ப கத்தாவேன்னு சொல்ல முடியுமா? பிதாவின் சித்தம் செய்யாமலும் கத்தாவேன்னு ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். தேவ சித்தம் செய்யலாம் கூட முடியும், ஜெபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கவனமா கேட்டு, அந்நாளில் அநேகர், எந்நாளில் நியாய தீர்ப்பு நாளில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, சரி, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அடிச்சாங்க பாருங்க. கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? தீர்க்க தரிசனம் சொன்னது கரெக்டா சொன்னாங்களா? கரெக்டா சொன்னாங்க.
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால சொன்னாங்களா? அதுல தான் சொன்னாங்க. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடே 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 அடே, அந்நாள்ல, அந்த நாள்ல, நியாயத்தீர்ப்பு நாள்ல சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தினோமே, அற்புதம் செய்தோமே, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படின்னு சொல்லுவார்கள், அப்படி என்பார்கள். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அருமையானே, கவனமா கேளுங்க. அவங்களும் உடைய நாமத்தினால அற்புதம் செய்தோம், அதிசயம் செஞ்சோம், தீர்க்க சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று வரும். எங்க அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே தீர்க்கதுன்னு சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியுமா? முடியும். எப்படின்னு சொல்ற பாருங்க. அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே அற்புதம் செய்ய முடியுமா? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே பிசாசை விரட்ட முடியுமா? முடியும். ஏன்னு கேளுங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்துட்டார், வரம் கொடுத்துட்டார். தீர்க்க தரிசனம் வரமோ, இல்ல பிசாசை துரத்துற வரமோ, இல்லவென்றால் சுகமாக்குற வரமோ கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு இது என்ன ஆகுது? ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுறது கொடுத்துட்டாரு. ஜனங்களும் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. இது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்? நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்கிறனால தான் இவ்வளவு வல்லமை நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? திமிரு பிடிச்சவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடான். பாவம் செய்ய ஆரம்பிச்சிடான். எதை நம்பி? நமக்கு இவ்வளவு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிஃப்டை நம்பி பாவம் செய்யறான். இப்ப ஏன் ஆண்டவர் பாவம் செய்தவன் கிஃப்டை புடுங்கல? ஏன் கிஃப்டை புடுங்கல? புடுங்க மாட்டாருங்க, புடுங்கவே மாட்டார். நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. எப்படி சொல்லலாம்? ஜாய்ஸு 2 பிள்ளைகள், அந்த சௌரிக்கு 2 சின்ன பிள்ளைகள். அவங்க அப்பா சாக்லேட் 10 சாக்லேட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பெரியவா என்ன பண்ணிட்டா? மடன்னு 10 சாப்பிட்டு அவள் சாப்பிடாம, சின்ன பிள்ளை சாப்பிடாம இருக்கு வச்சிருக்கா. ஏய் எனக்கு ஒன்று கொடுடி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டா. கொடுத்த இவளும் சாப்பிட்டாச்சு, அவளும் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. இந்த சின்னவ என்ன பண்ணுவா? நான் கொடுத்த சாக்லேட்டை குடுடி, நான் கொடுத்த சாக்லேட்டை குடுடின்வா. காரணம் என்ன? அவ சின்ன பிள்ளை. ஆனால் நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் ஜோயலும் நானும் போகிறோம். ஜோயல் நானும் ரொம்ப பிரியமாக இருக்கிறோம். சரி, அவர் ஒரு நாள் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. சில நாள் கழித்து எனக்கு அவருக்கும் சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சுது. அவரை புண்படுற மாதிரி எதையோ பேசிட்டேன். ஓ, நான் அன்னைக்கு முந்தா நாள் பிரியாணி வாங்கி கொடுத்தல, குடியா பிரியாணி அப்படியே கேட்பாரு? கேட்கவே மாட்டார். ஏன்? அவர் ஜென்டில்மேன். அப்படிலாம் கொடுத்ததை கேட்க மாட்டார். அப்படியே ஆண்டவர் கொடுத்ததை கேட்க மாட்டார். அவன் ஒருவேளை என்ன அசுத்தமானவனா இருந்தாலும், அசுத்தமானவன் இருந்தும் அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுதா? சரி, அவன் அசுத்தமானவனா இருந்தும் பிசாசை விரட்ட முடியுது. சரி, அசுத்தமானவன் இருந்தும் வியாதிகளை சுகமாக்க முடியுதா? அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம்ம இவ்வளவு அசுத்தமா இருந்தோம், இப்படிலாம் நம்ம வியாதியை சுகமாக்குறோம், பிசாசு ஓடுது அப்படின்னு ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் நினைச்சுக்கிட்டான். ஆண்டவர் இல்லையே. அங்க போன பிறகுலாம் தெரியுது. சௌரியே, இந்த கால வேளையில வந்திருக்கிற ஒன்ன கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ தப்பு செய்யல. எத்தனையோ தடவை உனக்கு வார்னிங் கொடுத்தேன், எத்தனையோ தடவை உன்னை எச்சரித்து பார்த்தேன், நீ திருந்தல. நானே விளைவிக்கிறேன். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பா. ரகசியமா ஒரே ஒரு பாவம், நிறைய பாவம் வச்சிருக்கேன் நான் சொல்லவே மாட்டேன். சிம்சோனுக்கு ஒரே ஒரு பாவம் தான். இந்த பெண் விஷயத்துல ஒரே ஒரு பாவம். நீ எந்த விஷயத்துல பாவத்துல உட்கார்ந்து இருக்க பார், பாவத்துல மாட்டிட்டு உட்கார்ந்து பார். ஆனா உன் வாழ்க்கையில சொல்லல, அவரு சொல்லல, இப்படி பண்றியே பண்ணாதன்னு சொல்லல. சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற. நீ என்ன நினைக்கிற?
கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ அருமையா தீர்க்க தரிசனம் சொல்றேன், இவ்வளோ அருமையா நான் அற்புதம் செய்கிறேன், இவ்வளோ அருமையா பிசாசு ஓட்டுறேன் நீ நினைச்சிட்டு இருக்க. இன்னும் ஆண்டவர் உங்ககிட்ட இல்லை, போ உங்ககிட்ட இல்லை. நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு கூட சொல்றேன். இப்போ சவுல் இஸ்ரேல் தேசத்தின் ராஜா, அவனுக்கு விரோதமாக கோலியாத் கெக்கரிக்கிறான். பெலிஸ்தியனாய் கோலியாத், அவனோ ராட்சதன். இந்த சிச்சுவேஷன்ல யாராலே அவன் பீட் பண்ண முடியல. அவன் சொல்றான், நீ யாரா ஒருத்த வாங்கடா, நம்ம நேருக்கு நேர் போட்டு பார்க்கலாம். நீங்க ஜெயிச்சா நானும் எங்க தேசமும் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயிச்சா நீங்களும் எங்க தேசம் உங்க தேசமும் எனக்கு அடிமைன்னா ஒருத்தராலையும் போக முடியல. இத்தனைக்கும் சவுல் 7 அடிக்கு மேல இருப்பான், எல்லாரும் அவன் தோளுக்கு தான் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட சவுலாலும் எத்தனைக்க முடியல. ஆனா திடீர்னு சொல்லி கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கர்த்தர் அனுப்பின தாவீது என்ன ஒரு இளைஞன் இருக்கு, ஆங்கிலத்தில் டீன் பாய், இளைஞன் இருக்குது. அவனை அனுப்புனாரு. அவன் வந்து பார்த்தான், இங்க பேசுறதை கேட்டுட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து, கவன் கல்லை எடுத்து அவனை வீழ்த்திட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு வராங்க. பெண்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே. வாசிங்க 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சந்தோஷமா ராஜாவை எதிர்கொண்டு வந்தார்கள். வரும்போது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார். என்ன சொல்லிட்டாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 முறைமுறையா பாடிட்டாங்க. சரி, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. சரி, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, சரி, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். காய்மகாரம்னா என்னங்க? பொறாமையில பாக்குறான். அவனுக்கு 10,000 எனக்கு 1000, பொறாமையில பார்த்தான். பொறாமை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் தெரியுமா? பெருமை இருக்கிறவனுக்கு தாங்க பொறாமை வரும். யாருக்குள்ள பெருமை ஜாஸ்தி இருக்குதோ அவன் நிச்சயமா அடுத்தவங்க மேல பொறாமைப்படுவான். இந்த பொறாமையாய் காய்மகாரமாய் பார்த்தது நிமித்தமாக, பொறாமை கொண்டது நிமித்தமாக என்ன நடக்கும் பாருங்க. அடுத்த வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. ஆஹா, தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள் இறங்கிற்று. அருமையான சௌரனே, சௌரியே கேள். சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி ஒண்ணு இறங்கிச்சு. அப்ப ஆண்டவர் என்னன்னாரு? ஒரு ஆவி உள்ள இருக்குன்னா அடுத்தது இயேசு இருப்பாரா? இருக்க சான்ஸ் இல்ல. வேதம் அழகா சொல்லு. 12ஆம் வசனம். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. என்னவா? தன்னை விட்டு விலகினார். புரிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய புரியாமலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சவுல் என்ன செஞ்சான் தெரியுமா? 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். இருக்கிறதோ பொல்லாத ஆவி, சொல்றதோ தீர்க்க தரிசனம். அப்ப பொல்லாத ஆவி இருந்தாலும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? அதோடு மாத்திரம் இல்ல, கையில ஈட்டி வேற, ஈட்டி கொலகாரனா மாறுறான், ஈட்டி வேற. அருமையான சௌரனே, சௌரியே கேள். உன் வாழ்க்கையில நீ தப்பா இருந்து ஆண்டவர் உன்னை எச்சரித்து நீ அப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா உன்னை விட்டு விலகிட்டார்னு அர்த்தம். ஆனா என்ன கொண்டு இவ்வளவுலாம் செய்யறாரு, இவ்வளவுலாம் பண்ற செய்வாரு.
உங்ககிட்ட இந்த கிஃப்டை பிடுங்க மாட்டாரு. நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அதனால உன் கூட இருக்கிறேன்னு அர்த்தமா? இல்ல. நீ நினைச்சுக்கிட்ட கர்த்தர் என் கூட இருக்கிறனால தான் நான் பைபிள் படிக்கிறேன், இல்ல நான் பைபிள் படிச்சுக்க மாட்டேன். நோ, அவன் தீர்க்கதரிசனமே சொல்றான், கர்த்தரே இல்லையே. அதைத்தான் ஏன் சொன்னாரு, அந்நாளில் சிலர் என்ன நோக்கியால் அநேகர் என்ன நோக்கி முடி நாமத்தால் அற்புதம் செஞ்சோமே, தீர்க்க சொன்னோமே, பிசாச வரட்டும் என்று நான் சொல்றேன், அக்கிரம செய்யாரு என்ன விட்டு அகன்று போங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுதா? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு பிசாச துரத்த முடியுதா? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு அற்புதம் செய்ய முடியுதா? முடியுது. ஆனால் ஏசி இல்லை, ஏசி இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அர்த்தம் தெரியும், என்ன தெரியுமா? நம்ம தீர்க்க சொல்றோம், கரெக்டா தான் இருக்க, அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நம்ம அற்புதம் செய்யறோம், கரெக்டா தான் நடக்குது, அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நம்ம வியாதியை சோமாக்குறோம், அப்ப ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். நோ, கிஃப்ட புடுங்கல. நீ என்ன நினைக்கிற? கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு நினைச்சுக்கிற, ஆனா இல்லையே, இல்லையே. இப்போ உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு கூட்டம் கர்த்தர் இருந்தும் இருக்கிற பிரச்சனைனால அவர் என் கூட இருக்கிறாரான்னு சந்தேகப்படுற கூட்டம். அடுத்த கூட்டம் அவர் கூட அவங்க கூட இல்லாத இருந்தும் இருக்கிறார் நினைக்கிற கூட்டம். நீங்க எந்த கூட்டம்? நீங்க எந்த கூட்டம்? இந்த ரெண்டும் இல்லாத கூட்டமா? மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் கர்த்தரை அறிக்கை பண்ற கூட்டம். கர்த்தர் தம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ற கூட்டம். அதைத்தான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். நீங்க இப்ப மறுபடியும் சொல்றீங்க, ஒருவேளை நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், குடும்பத்தில் பயங்கர போராட்டத்தோடு வாழலாம். ஆனாலும் என்ன நினைக்கிறீங்க? சே, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, அதனால ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், இருக்கிறார். சந்தேகப்படாதீங்க, சரியா? சரி, அடுத்தது, ஆண்டவர் கூட இருந்தும் தப்பு பண்ணனால விலகிட்டார், தப்பு பண்ணனால விலகிட்டார். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நம்மளாதான் பைபிள் படிக்கிறோம்ல, ஜெபம் பண்றோம்ல, அற்புதம் இல்லை, இது மாதிரிலாம் சர்ச்சுக்கு போறோம்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் நினைக்கிறேன். எங்கேயோ போயிட்டாரு ஆண்டவர், எப்போ போயிட்டார், எப்போ போயிட்டார். ஆனா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னாரு, நீ இந்த மாதிரி தப்புல இருந்து விலகுன்னு சொன்னாரா? ஆனா அந்த தப்பு வெளியே யாருக்கும் தெரியாம பண்ணிட்டார் ஆண்டவர், ஒருத்தரும் காட்டல. இந்த சிம்சோன் லேடிஸ் விஷயத்துல வீக்குன்னு எங்கேயாவது சொன்னாரு? சொல்லவே இல்லைங்க. ஆனா ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆயிடுச்சா? மொட்டை அடிச்சாங்க, கண்ணை பிடுங்கினாங்க, மாவாட்டை வச்சாங்க. அப்ப எல்லாரும் என்ன கேட்டிருப்பாங்க? இவன் யாரு? சிம்சோனா? சிங்கத்தை கொண்டவனா? அவன் தான். கழுத தாட எலும்பு போச்சு 1000 முறை கொண்டான் அவனா? அவன் தான். இந்த கோட்டை செவுத்துல உள்ள கதவையை தூக்கிட்டு மேல போனான, மலைக்கு போனான் அவனா? அவனே தான். 300 நிறைய பிடிச்சு வேளாண்மை கொளுத்தினான் அவனா? அவனே தான். என்னாச்சுங்க? என்னாச்சு? பெண் விஷயத்துல இவனா? ஒரு நாள் சிக்க போற, மனம் திரும்பி கர்த்தருடைய காரியத்துல கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உன் மேட்ரு அந்தரங்கத்தில் இருக்கிற மேட்ரு வெளியரங்கமா வெளியே வரும். ஏன்னா அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வரும். வெளியே தெரியும்னால சபைக்கு தான் தெரியும். போ, வெளியே தெரியும்னால சபைக்கு தான் தெரியும். திருந்திக்க. உன் கூட கர்த்தர் இருக்கணும்னா இன்னைக்கு மாறிக்க. உங்களோட இல்ல. அனனியா சப்பிரால் 2 பேரும் விசுவாசிகள் தான். ஆனால் அவங்கள ஏமாத்துறாங்க. அவங்க கூட கர்த்தர் இருந்தாரா? நீங்களா சொல்லுங்க பாப்போம். எங்க பேதுரு சொல்றான், உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது. அப்ப சாத்தான் இருதயத்தை நிரப்பினான இயேசு எங்க இருந்திருப்பாரு?
சாத்தான் இருதயத்தை நிரப்பி இருந்தா இயேசு எங்கெங்க இருந்திருப்பாரு? சாத்தான் கூட இருக்கிறனால ஆண்டவர் இல்லை. பாவம், செத்தே போயிட்டான், செத்தே போயிட்டான். ஜாக்கிரதை, கர்த்தர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கை திருத்திக்க. நீ தப்பு பண்ணா திருந்திக்க. நீ என்னமோ நீ பைபிள் படிக்கிறதுனால, ஜெபம் பண்றதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், நான் அவர் கூட தான் இருக்கேன்னு சொல்லி மாய்மாலம் பண்ணாத. ரெண்டாவது கூட்டம். மூன்றாவது, கர்த்தர் தம்மோடு இருப்பதை அறிந்து அறிக்கை செய்கிற கூட்டம். அறிக்கை செய்கிற கூட்டம். இப்ப பாரு, சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட. எங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் கூட இருக்கிறாரா? கூட இருக்கிறாரா? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை பெருசு, மரண இருளே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கூட இருப்பாரா? அப்ப கர்த்தர் கூட இருந்தாலும் மரணம் பள்ளத்தாக்கு வருமா? வருமா? வரும். நீங்க என்ன பண்ணணும்? அவன் என்ன சொல்றான்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். இதை அறிக்கை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கும் போது பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். நீ அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவரே இதில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி நீ ஜெயம் எடுக்கிறதுக்கு வழியை பார். அதாவது வேதம் சொல்லும், மரணமும் ஜீவனும், அப்புறம் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனி. அப்படின்னா எது? சாவரணுமா? நமக்கு சாவரும். எப்படி? இது மாதிரி நீ பண்றதுக்கு நான் செத்துருவேன், சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் செத்து. ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? சீக்கிரம் போயிருவீங்க. இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்க. இந்த பிள்ளைகள் அங்கே ஏதாவது மூளை இருக்குதா, மண் இருக்குதா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்னால நாகர்கோவிலை சார்ந்த ஒருத்தர் திருச்சியில என் சபைக்கு வந்தார். அவர் பேர் கிருபதாசன் பேர். அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை. அவர் சொல்லுவாருங்க, ஊரில் ஒரு கிராமம், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பெற்றோருக்கு ஒரு பொண்ணு. எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை நீ பாம்பு கொத்தி சாக மாட்ட, பாம்பு கொத்தி சாக மாட்ட, இப்படியே சொல்லுவாராம், இப்படியே சொல்லுவாராம். மற்றவங்க சொல்லி, ஐயோ அப்படி சொல்லாதையா அப்படிலாம் சொல்லி பார்ப்பாங்களாம். இவருக்கு வந்த வேதனையில் அந்த பொண்ணுகிட்ட பாம்பு கொத்தி சாக மாட்டேன், பாம்பு கொத்தி சாக மாட்டேன் அப்படின்னே சொல்லுவாராம். பல ஆண்டுகள் ஆச்சு. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு நாள் இரவில் படுத்திருக்கும்போது, முத்தத்தில் படுத்திருக்கும்போது ஒரு பாம்பு அவர் தலையில் வந்து கொத்திச்சுங்க, செத்து போயிட்டான். சொன்னோமே, கேட்டியா நீ? பாம்பு கொத்தி சாக மாட்டியா, பாம்பு கொத்தி சாக மாட்டியான்னு கேட்டியே, சொல்லாதேன்னு சொன்னியோமே, நீ கேட்டியா? இப்படியே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு அன்னைக்கு வேதனைப்பட்டோமே. இன்னைக்கு உன் பிள்ளை நிலைமை பார். கவனமா கேளுங்க. இந்த கருணாக்கு இருக்குது, அதனால தான் பலிக்கும் சொல்லாதீங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம சொன்னா பலிக்கும், நம்ம சொன்னா பலிக்கும். அறிக்கையிடணுங்க, அறிக்கையிடணும். எப்படி? அவன் என்ன சொல்றான்? மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவன் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நீங்க அறிக்கை பண்றதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னு கேளுங்க, வசனம் சொல்லுது, வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன சொல்றாரு வேதம்? என்ன சொல்லுது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில ரட்சிப்பு விடுதலை வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை பண்ணணும். பிரச்சனை இருக்குதா? கர்த்தர் எனக்கு என் கூட இருக்காருப்பா, எனக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் செய்யாது, கர்த்தர் என் கூட இருக்காரு, பிரச்சனைலாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்றவங்களா இருக்கணும். அறிக்கை பண்ணினீங்கன்னா அந்த அறிக்கையை கேட்கிற கர்த்தர் கட்டாஞ்சுவார். ஏன்னு சொன்னா எண்ணாகும் 14:2
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சரி. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். நல்லா கவனிச்சுங்க. மோசே கிட்ட சொல்றாங்க, எகிப்து தேசத்துல செத்து போனால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்ன சொல்றாங்க? இவர் சாவரதுக்கா கூட்டு வந்தாரு, கானானுக்கு கூட்டு போறாருங்க, கானானுக்கு. ஆனா இடையில பிரச்சனை வந்தோடனே என்ன சொல்றாங்க? ஒண்ணு நாங்க அந்த செத்துடலாம், இல்லைன்னா வனாந்தரத்துல செத்தாலும் பரவாயில்லன்றாங்க. நடந்தது என்னன்னு பாருங்க. 28வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர். அருமையானவளே, நல்ல கவனிச்சுங்க. ஆண்டவர் என் ஜீவனை கொண்டு சொல்றேன். என் செவி கேட்க சொன்னீங்களே, என் காது கேட்க சொன்னீங்களே, அதை நான் கட்டாயம் செய்வேன், கட்டாயம் செய்வேன். ஏன் நான் என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீ விசுவாச அறிக்கை என் தேவன் செய்வார் சொல்வேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் செய்ய மாட்டார். என் காது கேட்க சொன்ன பிறகு இவங்க வனாந்திரத்தில் செத்து போனாங்களாங்க? வனாந்திரத்தில் செத்தாங்களா? அது காரணம் யாரு? அவங்களே இந்த வனாந்திரத்தில் நாங்க செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னவங்க அவங்க தான். என் காது கேட்க சொன்னீங்கல்ல, அதை நான் செய்றேன். அப்படின்னா நம்ம அறிக்கை ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால அறிக்கையில ரொம்ப சரியா இருக்க தெரியணும். இப்போ வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? இருந்தாலும் பிரச்சனை வருமா? வரத்தான் செய்யும். 12 சீஷரோடு கூட போட்ல போறாரு, கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. அப்ப அவங்க பயப்படுறாங்களா? ஐயரே மறிந்து போறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அப்போ சந்தேகம் தாங்க பயத்துக்கு முதல் அறிகுறி. சந்தேகம் தான் பயத்துக்கும் அறிகுறி. நீங்க எதை குறித்து சந்தேகப்பட்டு அது அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ சொல்லாதீங்க. கர்த்தர் கூட இருக்காரு. எது மாறா வந்தாலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்க வல்லவர். ஆமென். மாறா நடக்கிற காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க நல்ல அறிக்கை பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாயின் வார்த்தையை கொண்டு கர்த்தர் பெரிய விடுதலை தருவார். ஆமென். என் கர்த்தர் விடுதலை தருவார். இப்போ ஆபிரகாம் தான் மகனை கூட்டிட்டு போறாரு, பலியிட கூட்டிட்டு போறாரு. ஆனா என்ன சொல்லிட்டு போறாரு? நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி எப்படி சொன்னாரு? அவருக்கு விசுவாசம். வாயில அறிக்கை பண்றாரு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த உலகத்துல சொல்லுவாங்க கர்நாக்காரன் சொன்னா பலிக்கும். நான் கர்நாக்கை பற்றி சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னா பலிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னா பலிக்கும். ஏன்னா கர்த்தர் கூட இருக்க வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அப்ப யுத்தம் வராம இருக்காதுன்னு சொல்ல, யுத்தம் வரும், பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் கூட இருந்தாலும் யுத்தம் வருமா? யுத்தம் வரதான். ஆனா மேற்கொள்ள முடியாது. நீங்களும் நான் என்ன சொல்லணும் தெரியுமா? என் கூட கர்த்தர் இருக்கிறார், ஒண்ணு நடக்காது அப்படின்னு நீங்க சொல்ல என் கர்த்தர் உங்க விசுவாச வார்த்தையை கேட்டு கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். ஆமென். சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை மோசமா தான் இருக்குது, சூழ்நிலை பயங்கரமா தான் இருக்குது, யுத்தமா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்ற, உன் கூட நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? அறிக்கை பண்ணு, நல்ல அறிக்கை பண்ணு. இப்ப ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க பாப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இவ்வளவு சொல்ற, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆனா நமக்கு பயம் வந்தோன்னு என்ன நடக்கும்? நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் மாறி போயிடும், நம்ம வார்த்தைலாம் வேற மாதிரி போயிடும். பயம் வந்தோன்னே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. இது இயற்கைங்க. நீங்களும் நான், அவர் சொல்றாரு, பயப்படாதே, உன் கூட இருக்கிறேன், திகையாதே, உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ கொஞ்சம் பாருங்க, ஒரு
பால் குடிக்கிற குழந்தை, அந்த குழந்தைய பக்கத்தில் தாய் போட்டு படுத்திருக்கிறார். குழந்தையும் தூங்குது, தாயும் தூங்குறாங்க. திடீர்னு அந்த குழந்தை அப்படின்னு கத்திருச்சுது, கத்தி அழ ஆரம்பிச்சது. இந்த தாய் என்ன பண்ணுவாங்க? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, தான் கையை அப்படியே மெல்ல குழந்தை மேலே போடுவாங்க, குழந்தை மேலே கையை வைப்பாங்க. வச்சா என்ன நடக்கும்? அப்படியே தூங்கிடும் குழந்தை. அப்போ அந்த பயந்த சூழ்நிலையில அம்மா கூட இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் வந்தோடனே அடுத்த செகண்ட் தூங்கிடும். அதே போல கர்த்தர் உங்க கூட என் கூட இருக்கிறாரா? ஆமென். ஆனா நமக்கு சூழ்நிலைகள் வரலாமா? வருமா? வரதான் செய்யும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? சூழ்நிலை பார்த்தோன்னா சோர்ந்து போய் அறிக்கை பண்றதை மாற்றி அறிக்கை பண்ணிடாதீங்க. இது அப்படி முடிஞ்சிருமோ, இது எப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லாதீங்க. என் கர்த்தருக்கு பிரியமான நல்ல அறிக்கை பண்ணுங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் மாறுவான். ஆமென். நல்ல அறிக்கை பண்ணு. உன்னை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக தான் உன் கூட இருப்பேன்னு சொல்றார். இப்ப நான் புரியுற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். கோலியாத் பயங்கரமான ஒரு ராட்சதன். அவனுக்கு எதிராக ஒருத்தர் நிற்க முடியல. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் இளைஞனா இருந்த, அதாவது டீன் பாய், அப்படிப்பட்ட அவன் தாவீது வருகிறான். வந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அவன் சொன்ன வார்த்தை பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை மாத்திரம். அது என்ன அர்த்தம்? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டாச்சுன்னு அர்த்தம் என்ன? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். விருத்த சேதனம் பண்ணவங்க தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தால் தேவன் விருத்த சேதனம் பண்ணவனு கூட இருக்கிறார்னு அர்த்தம். இருக்கிறாரா? இப்போ அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். ஆளு தான் பெரிய ஆளு, அவன் கூட தேவன் இல்லை. நான் சின்னவன் தான், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அதை நம்பி என்ன சொல்றான் பாருங்க. அவன் எம்மாத்திரம் அப்படின்னு ஒண்ணு, நான் போய் ஜெயிச்சு வரேன் அப்படின்னு ராஜாட்ட கொண்டு விடுறாங்க. ராஜா கேட்குறேப்பா, நீ சின்ன பையன், அவன் முதல்ல இருந்தே யுத்த வீரன், அவங்கிட்ட நீ போராட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா அவன் எப்படி அறிக்கை பண்றான் பாருங்க. கர்த்தரவன் கூட இருந்தது எப்படி அறிக்கை பண்றான் பாருங்க. அதே அதிகாரம் ஜீசஸ் 32 36 வரைக்கும். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது ஒருத்தரும் கலங்காத, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். நீ இளைஞன், யூத் இல்லைங்க, இளைஞன். இளைஞன்னா யாரு? டீன் பாய், 17 வயசு பையன், சின்ன பையங்க, இளைஞன். உன்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான்னு பாத்துங்க. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும், நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? என்கிட்ட எங்க அப்பா கொடுத்த கொஞ்சம் ஆட்டில் ஒரு ஆட்டை கொண்டு போயிடுச்சு சிங்கம், அடிச்சு காலி பண்ணிட்டேன். திரும்பி வந்துச்சுது, அதை அடிச்சு காலி பண்ண, திரும்பி வந்துச்சு, தாடை பிடிச்சி அடிச்சு கொண்டுட்டேன். ஒரு தடவை கரடி வந்துச்சுது, அதையும் கொண்டுட்டேன். அது மாதிரி இருப்பானா? நம்மளா இருந்தா
அது முன்னால் ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துச்சு, பரவாயில்ல. இப்போ டெங்குன்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்யலாம்? டெங்குனாலும் அது கத்தர் நினைச்சாருன்னா டொங்குன்னு போயிடும். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆனால் டாக்டர்ஸ் வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க, வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சுகமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் சுகம் கிடைக்குங்க. உங்கள் பிரச்சனை பெருசு, இந்த பிரச்சனையை பார்த்து இப்படி தான் ஆகிப்போச்சோ சொல்லாதீங்க. அதுக்கு நல்ல என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணுறவங்களா இருங்க. அறிக்கை பண்ணுறவங்க, என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன். என் காது கேட்குற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்வேன். எனக்கு இது கிடைக்காதுங்க, எனக்கு இது நடக்காதுங்க, என் வீட்டில் இது ஒத்து போகுதுங்க அப்படி சொல்லாத. இது ஆண்டவர் காது கேட்கும், ஆண்டவர் காது கேட்கும். நல்லதே அறிக்கையிடு. அவன் சொல்கிறான், சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன், அவன் மாதிரி இருக்கும், அதில் ரெண்டுல மாதிரி ஒன்று இருப்பானா, நான் கொண்டு வரேன்றான். இப்போது கோலியாத்து பயங்கர பராக்கிரமசாலியானவன், அவன் ஈட்டி கேடயத்தோடு இருக்கிறான். இவனும் சின்ன பையன் கவன் கல்லோடு நிற்கிறான். அவன் வேற மாதிரி கேட்கறிக்கிறான், ஏய் என்னடா தடியோட வர்ற, நான் நாயா என்னை அடிக்கிறதுக்கு வர்ற அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பாருங்க. நாவின் அறிக்கையை கொஞ்சம் பாருங்க, வாசிங்க. அதே அதிகாரம் 45 47. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இவனுடைய அறிக்கையை பாருங்க. நான் உன்னை கொன்று ஆகாயத்து பறவைக்கு ஆகாரமா கொடுத்துருவேன். இதனால தேவன் ஒருவர் பூமியில ஒருத்தர் உண்டுன்னு சொல்லி, தேவன் ஒருவர் உண்டுன்னு சொல்லி அறிந்து கொள்வார். அவன் ஸ்டேட்மெண்ட்டே வித்தியாசமா இருக்கு. ஆளை பார்த்து வித்தியாசமா அவன் நினைக்கிறாங்க. ஆளு பெரிய ஆளா இருக்கிறான், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். கூட இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி உன் அறிக்கைய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அறிக்கை செய்ய, அறிக்கை பண்ணு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி அறிக்கை பண்ணு. ஆனா நீ ஆப்போசிட்டால அறிக்கை பண்ற. இப்படி வந்துருச்சு, என்ன பண்ண போறோமோ, இப்படி நடந்துச்சு, இது எப்படி முடியுமோ அப்படின்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைங்க. ஆனா கூட இருக்கிறாரு, ஆண்டவரே இருக்கிறாரா, இருந்தாலும் என்ன அறிக்கை? மாறான அறிக்கை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது 6வது வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கார். நம்ம கூட இருக்கிறாரா? விலகுவாரா? கைவிடுவாரா? விட மாட்டார், சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஓஹோ, தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சொல்லுங்க, வாய்த்தம் சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் சமுதிரம் சொல்லுங்க, ஆண்டவரை எந்த ஒரு மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாது, என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உன் பிரச்சனை பெருசா இருக்கலாம் பிரதர், சிஸ்டர், உன் பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூட இருக்காரா? பிரச்சனை பெருசா, உன் டாக்டராலே முடியாத கர்த்தரால முடியுமா? ஆமென். சேட்டால முடியாத கர்த்தரால முடியுமா? கணவனால முடியாத கர்த்தரால முடியுமா? மனைவியால முடியாத கர்த்தரால முடியுமா? என்ன சவுண்டு கம்மியாக போயிட்டே இருக்குது, சொல்றீங்களா இல்லையா? ஏன் சொன்னீங்க? சொன்னீங்க, சொல்றேன். போ ஏங்க, அறிக்கை பண்றதுக்கு என்னங்க அது? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. போ, ஒரு வியாதியை பார்த்து டாக்டர் சொல்லிட்டாரு, இது ஒரு மாதிரி இருக்குது, கேன்சராக இருக்குமோ,
அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் உங்க கூட இருக்காரா? சரி, இருந்தால் என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன் டாக்டரே, இது ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக பெரம்பலூரில் உள்ள நம்ம சபைக்கு வருவாங்க ஒரு சௌரி, அவங்க டாக்டர் கேன்சர்ன்ட்டாங்க. பெரம்பலூரில் டெஸ்ட் பண்ணதில் கேன்சர்ன்ட்டாங்க. இங்கே அடையாறில் கொண்டு வச்சுருந்தாங்க கேன்சர் இன்ஸ்டியூட்டில். சிஸ்டர் கொஞ்சம் வசனத்தை சொல்லிவிட்டு, சிஸ்டர் கவலையே படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு கேன்சரே இல்லை, நீங்கள் அதை அப்படியே அறிக்கை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு நாங்கள் சொல்ல கடைசியில் இங்கே உள்ள டாக்டர் சொல்லிட்டாங்க, கேன்சர் அறிகுறியே இல்லைங்க, உங்களுக்கு கேன்சரில் போயிட்டாங்க. எங்க அவரால் முடியும். ஆனால் கேன்சர் இருந்து தான் மாற்றிருக்கணும், இருந்தது தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லாத ஒன்றும் சொல்ல. தப்பாக இவங்க ராங் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெபத்தை கேட்கிறவரும் அறிக்கை கேட்டு கிரியைகளை நடப்பிக்கிறவரும் ஆகியனர் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆமென். எங்க இது அற்புத அற்புதம். ஆனா என் காது கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர் செய்வேன். இயேசு உங்க கூட இருக்கிறாரா? உங்க பிரச்சனை பெருசு, இது சாதாரண மாற்ற முடியுமா? விடுதலை கொடுக்க முடியுமா? தேவனால எல்லாம் முடியுமா? எவ்வளவு நாளைக்கு உங்க கூட இருப்பாரு? மத்தேயு 28:20 முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, உன் கூட உன் மனைவி சொல்லியிருப்பான் நான் உன் கூட தான் இருப்பேன்னு. ஆனா மனைவி ஒருவேளை முன்னாலே போயிடலாம். இல்லை புருஷன் சொல்லியிருப்பான் உன் கூட தான் இருப்பேம்மா, உன் கூட தான் இருப்பேன்னு, புருஷன் முன்னால் போயிடலாம். பிள்ளைகள் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் உலகத்தின் முடிவு வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னா கட்டாயம் கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கூட இருக்கும்போதே பிரச்சனை வருமா? வரும்போது நீங்க என்ன செய்யணும்? நல்ல அறிக்கை பண்ணணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணு நேரிடாது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இதெல்லாம் நான் வெற்றி அடைவேன். கர்த்தர் என் கூட, தாவீதை போல ஆபிரகாமை போல அறிக்கை எடுங்க. 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து இயேசுகிட்ட சொல்றான், ஐயா என் வேலைக்காரன் ஒருத்தன் வியாதியா இருக்கிறான், வந்து ஜோமெண்ட் போங்கன்னு சொன்ன உடனே இயேசு நான் வரேன்னாரு. ஆனா அவர் என்ன சொல்றான்? ஆண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன், எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்றான். ஒருத்தன் வானா வர்றான், போனா போறான், செய்யினா செய்யறான். ஒரு வார்த்தை தானே, வாங்கிறது ஒரு வார்த்தை, போங்கிறது ஒரு வார்த்தை, செய்யுங்கிறது ஒரு வார்த்தை. நான் இப்படி சொல்ல என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை, போனா போறான், செய்யினா செய்யறான், வானா வர்றான். நான் ஒரு 100க்கு அதிபதியா இருந்தேன், என் வார்த்தைக்கு இவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னேன். ஏங்க என்ன விசுவாசம் அவனுக்கு, தேவன் மேல எப்படி விசுவாசம் யோசிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க. ஏன் எனக்கு கீழே 100 பேருக்கு நானே ஒரு வார்த்தை சொன்னா ஆடுறானுங்க. நீங்க உலகத்தை படைச்சவங்க, உங்களால முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா இதெல்லாம் நடக்க ஆண்டவரே. அவனுக்கு இருக்கிற ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையேன்னாரு. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. நம்ம விசுவாசித்து தேவனிடத்தில் அறிக்கை பண்ணலாமா? 3 காரியம் பார்த்தோம். 1, தேவன் அவனோடு கூட இருந்தும் அறியாமல் செயல்படுகிற கூட்டம். 2, தேவன் அவனை விட்டு விலகியும் இருக்கிறார் எண்ணி ஏமாந்து போற மாய்மாலமான கூட்டம். 3, தேவன் தம்மோடு கூட இருக்கிறதை அறிந்து அறிக்கை பண்ணுகிற கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? நீங்க எந்த கூட்டத்தில் போய் இருக்க போறீங்க? என் தேவனால் கூடாது ஒண்ணும் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாது ஒண்ணும் இல்லை. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவரே நான் 3வது கூட்டத்தில் இருக்க விரும்புறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்க. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என் தேவனே நீர் அதை மாற்ற வல்லவர். என்ன ஆண்டவரே, நான் உன்னுடைய செவி கேட்க நல்லதே சொல்லுவேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன். சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். நீங்க என் கூட இருந்தாலும்
பொல்லாப்பு வரலாம், என் கூட இருந்தாலும் மரண பள்ளத்தாக்கு வரலாம். ஆனால் என் தேவன் நீர் இதெல்லாம் நீர் ஆண்டவர் மேற்கொள்வதற்கு எனக்கு நீர் போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நான் சொல்றேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தை கொஞ்சம் கேளுங்க, இருதயத்தில் நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஆண்டவரே உம்மால எல்லாம் முடியும் ஆண்டவரே, எல்லாம் முடியும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நல்லறிக்கை பண்ணுவதற்கு என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ராகா தானா ராஷா காலா ராதானா ராபா. எல்லாம் கண்ணை மூடு, கண்ணை மூடு, எல்லாரும் கண்ணை மூடி கத்தர் நோக்கி பாரு. ரதுர் ரிஷா காலா ராதானா ராபாபா. என் கூட நீங்க இருக்கிறது தெரியாம போயிடுச்சு ஆண்டவரே. அதனாலதான் பிரச்சனைகள் வந்த உடனே ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, என் கூட நீங்க இருக்கிறீங்க. நான் அதை அறிக்கை பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ எங்க கூட இருக்கிறனால எனக்கு எதையும் செய்ய வல்லவர். ஜீசஸ் ஜீசஸ். ஆனா ஒருவேளை உன்கிட்ட எவ்வளவோ நேரம் போராடி நீ தப்புல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி பார்த்தோம், நீ கேட்காம அதுல இருக்கிறேன்னு வச்சுக்கா. நீ பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆனா கர்த்தர் உன் கூட இல்லை. இன்னைக்கு இருக்காரான்னு பாரு. நீ பாவத்தில் இருந்தா உன் கூட இல்லைங்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கோ. இல்ல ஆண்டவரே மன்னிச்சு, நான் உங்க கூட இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆண்டவர் உலகத்தின் முடிவு புரிந்து என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரை. என் கூட இருக்கும் போது எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, என் தேவனே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே. என் தேவனே உம்மாலே எதையும் ஜெயிப்பேன் ஆண்டவரே. நாங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுகிறோம், இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. இது உங்களால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே உம்மால கூட ஆண்டவரே. ஆபிரகாம் சொன்னான், கையில கத்தி, மகன் தலையில விறகு, ஆபிரகாம் கையில நெருப்பு. இதெல்லாம் இருந்த போதிலும் அவன் சொன்னான், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். தேவன் அவனுடைய வார்த்தையை அங்கீகரித்தாரே, கனமணினாரே. இந்த காலவேளையில் உடைய தேவனுடைய காது கேட்கும்படி சொல். என் காது கேட்கிற பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொன்னாரே. தேவனுக்கு காது கேட்கும். சொல்லு சொல்லு ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்க காது கேட்கிற மாதிரி நான் சொல்றேன். இதுல நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, இது நடக்கும் ஆண்டவரே, இது எல்லாம் முடியும் ஆண்டவரே, என் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்க காது கேட்க சொல்றேன் ஆண்டவரே. ஜீசஸ் எங்களை நேசிக்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல நாளிலே நாங்கள் உம்முடைய திருவசனங்களை கேட்க வைத்தீர். விசேஷமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழே இந்த ஒரு திருவசனங்களை கேட்க வைத்தீர். நாங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று உங்க கூட இருக்கிறோம், நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம். எங்க கூட இருக்கிறத அறியாமலே எங்க பிரச்சனைனால நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். நாங்கள் அறியாமலே எங்க வாழ்க்கையில் வேதனை ஆயிடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க. ஒருவேளை நாங்கள் செய்கிற பாவத்தை நீர் எங்களை சுட்டி காட்டி அதுலேருந்து விடுதலை ஆகுன்னு சொன்ன போதிலும் மறுபடியும் அந்த பாவத்தில் இருந்தால் நீங்கள் எங்களை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாதுப்பா, ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அறிக்கை செய்த தாவீதை போல எங்களுடைய எந்த சூழ்நிலையில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை உணர்ந்து அறிந்து நல்லறிக்கை செய்ய எங்கள் தேவன் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். தேவனே, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று இருக்குது ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இருக்கிறது. நாங்கள் விசுவாசித்து நல்லறிக்கை செய்து தேவனே உம்மிடத்திலிருந்து நாங்கள் நலமானதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்கள் கூட இருக்கிறத விசுவாசித்து அறிக்கை பண்ண எங்களுக்கு உணர்வுள்ளாகவே தாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க.
துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே சொல்கிறோம். எந்த நாளில் இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவருடன் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.